சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1,48,000 கோடி அன்கிளைம்டு மணி இந்தியாவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் பட்ஜெட்டோட லெவலுக்கு அன்கிளைம்டு மணி இந்தியாவில் இருக்குது. பட் மணியை யார் சார் மறப்பாங்க? நான்லாம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலுமே கரெக்டாக ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிடுவேன். இது எப்படி சார் மறக்கிறாங்க இவ்வளோ பேர்? கரெக்டாக நாமினிக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்க நாமினின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்குங்கிறதே சொல்லாமல் கூட இருக்கலாம். IRDAI பீமா பரோசா போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் போயிட்டு பேன் நம்பரையும் மொபைல் நம்பரையும் போட்டால் போதும், எவ்வளோ கவரேஜ் அமௌண்ட் எல்லாமே வரும். அதை வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா, இல்லை உங்கள் தாத்தா ஏதாவது பண்ணிவிட்டு அன்கிளைம் பண்ணியிருக்காங்கிறது சார். வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன். சார் ஒரு ஸ்மால் டவுட். சொல்லுங்கள் அர்ஜுன். சார் யூடியூப்பில் பார்த்தேன் அன்கிளைம் மணின்னு சொல்லிட்டு, இது வந்து கவர்மெண்ட் மணியா இல்லை சம் ஸ்கேமா சார்? அன்கிளைம்டு மணிங்கிறது உங்களோட ஃபேமிலியோட மணி அர்ஜுன். இது வந்து ஸ்கேம்லாம் இல்லை, கவர்மெண்ட்டோட மணியும் இல்லை. இது வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஒரு லேமேனோட அன்கிளைம்டாக இருக்கிற மணி. இது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கலாம், ஷேர்ஸில் இருக்கலாம், லாக்கரில் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை டெபாசிட்டோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா டியூ டு சம் ரீசன்ஸ்னால அவங்க கிளைம் பண்ண மறந்து போன மணி தான் இந்த அன்கிளைம்டு மணிங்கிறது. சார் இப்போ என்னோட நேம்லேயும் இல்லை எங்களோட ஃபேமிலியோட நேம்லேயும் இந்த மணி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அன்கிளைம்டு மணி, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டியோ போட்டு வச்சதே தெரியாமல் அதுக்கப்புறமா எடுத்தவங்க நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். சார் நீங்கள் நிறைய இன்வெஸ்டரை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இந்தமாரி அமௌண்ட்டில் செட்டில்மெண்ட் ஆயிருக்கா சார்? நிறைய பேருக்கு ஆயிருக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பேக், 2.5 months பேக் இருக்கும், என்னை பார்க்க ஒரு லேடி இன்வெஸ்டர் வந்தாங்க. ஓகே. அவங்க வந்து 1997 அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு 50,000 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்தப்போ இந்த மாதிரி எனக்கு 50,000 ருபீஸ் அப்பா போட்டது மாதிரி ஞாபகங்க, ஆனால் பெரிய ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரெக்கார்ட் கிடச்சி நான் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கைட் பண்ணேன் எப்படி கிளைம் பண்ணுன்னு சொல்லி. பார்த்தா அது கிளைம் பண்ணி வரும்போது இப்போ 3.75 lakhs அவங்க கைக்கு கிடச்சிது. இப்போ சூப்பர். 50,000 ருபீஸ் 97 போடுது, கிட்டத்தட்ட ஒரு 25-28 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் ஹிடன் ட்ரெஷர், நமக்கு தெரியாது. ஸோ அன்கிளைம்டு மணி நிறைய இந்த மாதிரி இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1,48,000 கோடி அன்கிளைம்டு மணி இந்தியாவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் பட்ஜெட்டோட லெவலுக்கு அன்கிளைம்டு மணி இந்தியாவில் இருக்குது. சார் 1,48,000 கோடியா? பெரிய அமௌண்ட்டாக இருக்கே சார். எக்ஸாக்ட்லி, அதான் சொன்ன ஒரு ஸ்டேட்டோட பட்ஜெட்டோட மணி இது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி போய் கிளைம் பண்ணுங்கிறது தெரியாது தான் இதோட மெயின் ரீசன். சார் அப்போ இதை பற்றி நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார். ஷூர், கண்டிப்பாக சார். பட் மணியை யார் சார் மறப்பாங்க? நான்லாம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலுமே கரெக்டாக ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிடுவேன். இது எப்படி சார் மறக்கிறாங்க இவ்வளோ பேர்? இது என்னென்னா, நம்மளோட நார்மல் லைஃப்பில் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனில் வந்து நம்ம பிஸி ஆகும்போது, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம FD ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, நம்ம அந்த சிட்டிலேருந்து வேறு சிட்டிக்கு நம்ம வந்து மாறிடுவோம். திருப்பி வரும்போது நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். அதுக்குள்ளே அங்கே போனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரெகுலர் ரொட்டீனில் நம்ம லாக் ஆகிடுவோம். ஆர் வேறு ஏதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம பிஸி ஆகிடுறதுனால நார்மலாக இந்த அன்கிளைம்டு மணி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மெயினாக வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்னால வரும். செகண்டு அன்கிளைம்டு ஒன்று எப்போ வரும்னா, நான் FDலையோ இல்லை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் வீட்லேயே சொல்ல மறந்துடும், இல்லை சொல்ல மாட்டேன். சொல்லாமல் இருக்கிற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது அவர் காலமாயிட்டாருன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரீசன்னாலையும் அன்கிளைம்டு மணி ஜாஸ்தியாக இருக்குது. தேர்டு, KYC அவுடேட்டட் ஆகிடும். அப்போ என்னன்னா, நம்ம அதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணி சின்ன அமௌண்ட்டு தானே அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த அன்கிளைம்டு மணி வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன். ஓகே, இது எல்லாமே மறக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன். ஆனால் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலையும் அன்கிளைம்டு மணி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார். சார் இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு லோன் எடுக்கிறோன்னா ஒரு EMI கட்டலனாவே அவங்க வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா? அதேமாரி நம்மளோட அமௌண்ட் அன்கிளைம்டு அமௌண்ட் அவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்க ஏன் சார் நம்மளுக்கு கால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி, அதுதான் நம்மளோட பேங்கிங்கோட ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை.
அவங்க சில டைம் ரீச் பண்ணுற பேங்க்ஸும் இருக்குது. நாட் Okay. தட் எல்லா பேங்க்கும் ரீச் அவுட் பண்ணுறதுங்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான நீங்கள் சொன்ன மாதிரி லோன் நம்மளது அவங்க பணம் அவங்களுக்கு வரல, இஎம்ஐ வரலன்னா நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. Correct. நம்மளோட மணி அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணுங்கிறது கரெக்டான ஒரு டிபேட்டு, கரெக்டான ஒரு ஆர்கியூமெண்ட் தான். இப்போ அவங்க ஏதாவது 1-2 தடவை ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க. நார்மலாக இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இருந்தால் என்ன ஆகும்னா 10 வருஷத்துக்கு ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருந்ததுன்னா அது டார்மெண்ட் ஆகிட்டு ஆர்பிஐயோட அக்கௌண்ட்டுக்கு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆர்பிஐயோட டிஇஏ ஃபண்டுங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். டிஇஏ அப்படின்னா டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்டு. அந்த ஃபண்டுக்கு மூவ் ஆகிடும் இந்த ஃபண்ட்ஸ். ஓகே. பட் நல்ல நியூஸ் என்னென்னா ஸ்டில் அந்த ஃபண்டு வந்து நம்மளோட மணி வந்து இந்த டிஇஏ ஃபண்டுக்கு மூவ் ஆனால் கூட ஸ்டில் யூ கேன் கிளைம் தட். சார் இந்த அமௌண்ட் எப்படி சார் நான் செக் பண்ணுறது? பேங்காக போய் என்னால் அலைய முடியாது இல்லையா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணனா உத்காம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட போர்ட்டல் இருக்குது. UDGAM அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. ஓகே. அதில் போயிட்டு உங்களோட பேனையும் உங்களோட பேரையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட அன்கிளைம்டு மணி எந்த பேங்க்கில் இருந்தாலும் இட்ஸ் அ யூனிவர்சல் வெப்சைட்டு which will have an access throughout all banks. எல்லா பேங்க்கோட கனெக்டடாக இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்கில் ஈவன் ஒரு 1000, 2000, 5000, 10,000 எது இருந்தாலும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் அதில் இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேஒய்சி பண்ணுறதா கேஒய்சி பண்ணி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டில் என்கேஷ் யுவர் அன்கிளைம்டு மணி. சார் இது ஈஸியாக இருக்கே சார், அப்போ எல்லாருமே இது பண்ணலாமே? இது ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி உத்காம்னு ஒரு சைட் இருக்குது. ஓகே. என்னோட அப்பா அம்மா வந்து பணம் வச்சிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படி அவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அந்த பணத்தை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேருக்கு எஃபர்ட்ஸ் போடுறதுக்கே யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ராப்ளி யூ கேன் கிவ் அ ட்ரை. அப்பா அம்மாவோட பெயரை போட்டு ஒரு பேன் நம்பரை போட்டு ட்ரை பண்ணுறது என்ன இருக்குது? கரெக்ட். இருந்தாலும் நம்மளுக்கு லக்கு தானே. அதுவும் க்ரோவாக இருக்கும்ல ஒரு 7-8% இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ டெஃபினட் நான் சொன்ன ஒரு கேஸ் நம்மளோட கிளைண்ட் இது 50,000 போட்டு 3.75 lakhs கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளி யூ கேன் கிவ் அ ட்ரை, தப்பே இல்லை. சார் அப்போ நார்மலாக நம்ம கோல்டெல்லாம் லாக்கரில் இருக்கிறோம் இல்லையா? கரெக்ட். அப்போ லாக்கரெல்லாம் அன்கிளைம்டு கேட்டகரிக்குள்ளே வருமா? வரும். நீங்கள் 3 years மேலே நீங்கள் லாக்கர் யூஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணாமல் இருக்கீங்க, ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது கூட அன்கிளைம்டுக்கு மூவ் ஆகிடும். அப்புறம் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விட்னஸிக்கு வச்சுக்கிட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க ஆர்னமெண்ட்ஸாக இருக்கலாம், பேப்பர்ஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து சீல் பண்ணி எகெயின் ஆர்பிஐயோட சேஃப் டெபாசிட்டுக்கு மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா எகெயின் நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த லாக்கர் என்னோட தான் அப்படிங்கிறத நம்ம யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க போய் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ரிசீவ் பண்ணலாம். சப்போஸ் இது லாக்கர் யூஸ்வலாக எங்கே ப்ராப்ளம் வரும் ஆர் யூஸ்வலாக எப்போ வந்து லாக்கர்லேருந்து அன்கிளைம் வரும்னா அந்த லாக்கர் யூஸ் பண்ணி இந்த மெம்பர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட பசங்க இங்கே இருக்க மாட்டாங்க, ஊரில் எங்கேயாவது இருப்பாங்க, அப்ராடில் இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் தெரியாது எப்படி போய் ஆக்சஸ் பண்ணணும் என்னங்கிறதுலாம். அப்போ அவங்க வரத்துக்குள்ளே அந்த 3 years தாண்டி போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆர்பிஐயோட லாக்கருக்கு மாறிடும் அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே. இப்போ வந்து இதுக்கு கிளைம் பண்ணுறது எப்படின்னா எகெயின் இவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டு தென் தே ஹாவ் டு கோ அண்ட் கிளைம் தி வேல்யூபிள்ஸ் வாட் எவர் தட் வாஸ் கெப்ட் இன் தி லாக்கர். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இன்சூரன்ஸுக்கும் அன்கிளைம்டு மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட். இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாமினிக்கு போயிருக்கணும் இல்லையா? பெனிஃபிட்லாம் போயிருக்கும். கரெக்ட். நீங்கள் சொல்றது 100% ரைட். நாமினி இருந்தால் இன்சூரன்ஸோட சப்போஸ் அந்த பர்சன் வந்து இறந்து போனதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனி ஹேஸ் டு பே டு தி நாமினி. ஆனால் இதுக்குள்ளே என்ன நடக்கும்னா பாலிசி டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக நாமினிக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்க நாமினின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்குங்கிறதே சொல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ மெயினாக இந்த வீடியோ பொறுத்துக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் மேக் ஷுர் யூ ஆர் ஹேவிங் நாமினி இன் த டாக்குமெண்ட். செகண்ட், நாமினிக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். ப்ளீஸ் கீப் அ காப்பி இன் அ ஃபிசிக்கல் ஃபார்மெட். டிஜிட்டல்னால் நம்ம ஜாஸ்தி நம்ப வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு எதாவது ஆனதுக்கப்புறமா ஆக்சஸ் பண்ண முடியாமல் கூட போயிடும். எல்லாமே நம்மளுக்கு வந்து பயோமெட்ரிக் அது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்குது ஃபைல்லாம். அப்போ நம்ம நாமினியால் யூஸ் பண்ண முடியாமல் கூட போகும். அப்போ ஃபிசிக்கலாக எடுத்து வச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்த மாதிரியாவது இருக்கும். அதை வச்சு அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை வேறு பேங்க்கோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எதுக்கோ ஒன்று போய் அப்ரோச் பண்ணி வாங்குறதுக்கு அவங்க கையில் ஒரு பேப்பராவது இருக்கும். அதுதான் நம்ம நிறைய வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் போய் பார்க்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். IRDAI பீமா பரோசா போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் போயிட்டு பேன் நம்பரையும் மொபைல் நம்பரையும் போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக
அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபரோட நேமு டீட்டெயில்ஸு எவ்வளோ கவரேஜ் அமௌண்ட் எல்லாமே வரும். அதை வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். சார் நாமினி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சார் எடுத்துகிட்டு போகணும் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு? நார்மலாக டெத் சர்டிஃபிகேட் வேணும், ஓகே, பேன் வேணும், பாலிசி காப்பி வேணும். ஓகே, இது 3 இருந்தால் அங்கே கிளைம் ஃபார்ம் இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியில். அதை ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா நார்மலி 30 டேஸில் இந்த செட்டில்மெண்ட் எல்லாமே நடந்துரும்ப்பா. ஓகே, இதுதான் ப்ராசஸ் நாமினிக்கு. சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90-95% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் அன்டைம்ட் ஆகும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னா அட்ரஸ் சேஞ்சு, ஓகே, ஃபர்காட்டன் ஃபோலியோஸ். ஓகே, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 20,000 இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், மறந்தே போயிருப்பேன், கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பேன். கரெக்டாக ஃபோன் நம்பர் மாறி இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அன்கிளைம்டு மணி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுக்கு தான் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட்டோட ஆம்ஃபியோட இனிஷியேட்டிவ். இந்த மித்ராவை யூஸ் பண்ணி உங்களோட பேன் நம்பரை போட்டாலே போதும், உங்களோட ஃபோலியோஸ் எல்லாமே காட்டும். இதை வச்சு எதெல்லாம் எனக்கு இப்போது கேஒய்சி அப்டேட் ஆகிருக்கு, நாமினி அப்டேட் ஆகிருக்கு, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடலாம். அண்ட் இதை வச்சு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அன்கிளைம்டாக வச்சுருந்தீங்கன்னா, ஃபர்காட்டன் ஃபோலியோஸாக இருந்ததுன்னா ப்ராப்ளி யூ கேன் புல் அவுட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் வயா மித்ரா. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ் ஆம்ஃபிலேருந்து. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ, நிறைய வந்து எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதனால் பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஃபோலியோ 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5,000 10,000 போட்டிருப்பாங்க, இன்றைக்கி பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ். டெஃபினட்டாக இது எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அர்ஜுன் சார், இப்போ இது வந்து பர்டிகுலராக இந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் காமிக்கும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கா, இல்லை எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அதில் காமிக்குமா? இல்லை, இது எல்லாமே அக்ராஸ் பேன் பேஸ்டு தான் இது. ஓகே, ஸோ பேன் பேஸ்டுங்கிறப்போ அக்ராஸ் ஆர்டிஏ, அக்ராஸ் ஏஎம்சி எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். சார் இப்போ 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ல எல்லாமே பூமில் இருந்தது. அப்போ எல்லாமே ஃபிசிக்கல் காப்பி தானே. எங்கள் அப்பா கூட வந்து ஐபிஎஸ்ல அப்போ வாங்கிட்டு இருந்தார். அதை ஃபிசிக்கல் காப்பி எங்கள் அப்பா தொலைச்சிட்டார். இப்போ அதை நான் எப்படி சார் கிளைம் பண்ணுறது? ரொம்ப ஈஸி கிளைம் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இதோட ப்ராசஸ் என்னங்கன்னு சொல்கிறேன். ஓகே, 7 வருஷம் டிவிடெண்ட்டு கிளைம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஐஇபிஎஃப் அப்படிங்கிற ஃபண்டுக்கு மூவ் ஆகிடும். செக்யூரிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, இது எப்படி கிளைம் பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஐஇபிஎஃப் வெப்சைட்டில் கம்பெனி நேமையும் பேன் நம்பரையும் போட்டு அது மேட்ச் ஆகிடுச்சுன்னா போய் டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். கேஒய்சி பண்ணிவிட்டு நம்ம கிளைம் பண்ணணும். ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்னா இண்டெமினிட்டி பாண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளைமிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணோம்ப்பா. நிறைய பேர் இன்ஃபோசிஸு, ரிலையன்ஸு இதெல்லாம் 90s ஏர்லி 90s இதெல்லாம் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ்லாம் அதெல்லாம் இன்றைக்கி லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்காக மணி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ். அதெல்லாம் நம்ம கூட சோஷியல் மீடியாலாம் பார்ப்போம். எங்கள் அப்பா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எம்ஆர்எஃப் வாங்கினார், இன்றைக்கி பார்த்தா பல கோடின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. அதனால எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். இது எல்லாத்தையுமே சார் இபிஎஃப் கூட அன்கிளைமில் வருமா சார்? ஏன்னா அது சேலரியில் கட் பண்ணுறது தானே. கரெக்ட், இபிஎஃப் கூட வரலாம். எப்போ வரும்னா ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது. ஓகே, அதே அதே மாதிரி இபிஎஃப் வந்து யூஏஎன் நம்பரை யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வராது. சில பேர் வந்து அந்த யூஏஎன் நம்பர் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது அந்த அன்கிளைம்டு மணி இபிஎஃப்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இபிஎஃபோட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட பேன் அண்ட் உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். அன்கிளைம்டு பார்த்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம். சார் நிறைய ஏஜென்ட்டு அன்கிளைம்டு மணியை வந்து கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கே கூட கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்லாம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா? இல்லைம்மா, எப்பவுமே கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்லேயோ இல்லை போர்ட்டல்லையோ இல்லை டைரெக்டாக பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அது மூலமாக பண்ணுறது தான் பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ இது நீங்கள் கேட்கும்போது இன்னொரு 3 விஷயம் நம்ம மறக்காமல் பண்ணணும். ஃபேமிலியோட வெல்த் ரிஜிஸ்டர் க்ரியேட் பண்ணோம். அதில் நம்ம கையில் நம்ம எங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம், எஃப்டி எங்கே வச்சுருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸ்டாக்ஸ் எதாவது வச்சுருந்தோம்னா ஸ்டாக்ஸு, இபிஎஃபோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேமிலி வெல்த் ரிஜிஸ்டரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். செகண்டு, நாமினி அப்டேஷன் ரெகுலராக பண்ணியிருக்கணும்னு பார்க்கணும். எல்லாத்துலேயுமே ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆகும். ஒரு 4 இடத்துல நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அந்த 4 அக்கௌண்ட்லேயே நாமினி வச்சுருக்கேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன வச்சுருக்கேன், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நான் நாமினி அப்டேஷன் பண்ணியிருக்கேன்னா, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் திங் வந்து நீங்கள் வந்து நாமினியை அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அண்ட் தேர்டு, முடிஞ்ச வரைக்கும் டிஜிலாக்கரை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ டிஜிலாக்கரில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து இன்னொரு சேஃபான வே டு கிளைம், டு அவாய்ட் திஸ் அன்கிளைம்டு மணி. சார் நம்மளோட டிஸ்கஷனுக்கு அப்புறமா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்.
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா நியூ மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை. கரெக்ட். அன்கிளைம்டு மணியை ஆர் ஃபர்காட்டன் மணியை நம்ம திரும்பி வாங்குறதும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட எக்ஸசைஸ் தான். சூப்பர், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா, இல்லை உங்கள் தாத்தா ஏதாவது பண்ணிட்டு அன்கிளைம்டு பண்ணியிருக்காங்கிறது இன்றைக்கே போய் நீங்கள் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், நான் இன்றைக்கே போய் பார்த்துட்டு செக் பண்ணிடுறேன் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.